இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஈ ம ஈ மாதிரி இன்னொன்று குட்டியாக ஒன்று பூச்சி ஒன்று இருக்கும். அதோடைய புழு தான் இது. அதாவது அது வந்து முட்டையிட்டு போகும். அது வந்து புழு. இது கிரிண்டல் வம்ஸு நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து வச்சுருக்க பொழுது அந்த புழுஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து செம்ம கொழுப்புங்க. ப்ரோட்டீன்ட்டு கிரிண்டல் வம்ஸ் இது பாருங்கள். இது கிரிண்டல் வம்ஸு. கிரிண்டல் வம்ஸில் எந்த அளவுக்கு ப்ரோட்டீன் இருக்கோ சேம் ப்ரோட்டீன் இதுலேயும் இருக்குது. பட்டு கொழுப்பும் இருக்குது. நீங்கள் வந்து இந்த பீட்டா ஃபிஷ் வந்து இந்த பேரண்ட்டெல்லாம் நீங்கள் க்ரூம் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு லைஃப் ஃபுட்டுங்க இது. ஒரு பீட்டாஸ்க்கு ஒரு நாளைக்கு ஒரு புழு போட்டாலே போதுமானது. அதாவது பீட்டா ஃபிஷ் வந்து நீங்கள் க்ரூம் பண்ணலாம். ரொம்ப ஓவர் ஃபீடிங் பண்ணிங்கன்னா டிசீஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வந்து டெய்லியும் ஃபீட் பண்ணுங்கள். அளவாக ஃபீட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதாவது ஃபீட் பண்ணக்கூடாதுன்னு கிடையாது. இந்த டிசீஸ் வந்து நீங்கள் கம்மியாக ஃபீட் பண்ணவும் கூடாது. அதுக்கு ரொம்ப ஃபீடும் பண்ணக்கூடாது. ஒரு அளவாக இருக்கணும். ஆனால் டெய்லியும் ஃபீட் பண்ணணும். டெய்லியும் சாப்பிடணும். நீங்கள் வந்து பீட்டா ஃபிஷ் நீங்கள் ப்ரீடிங் பண்ண போகிறீங்க, அதுக்காக நான் லைஃப் ஃபீட் கொடுக்குறேன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கண்டிப்பாக கொடுத்தே ஆகணுங்க. பாருங்க, நான் எடுத்து கொடுக்குறேன். ஏன்னா நான் ப்ரீடிங் கூட போகிறேன். அதனால் நான் க்ரூம் பண்ணுறேன். ஒரு அட்லீஸ்ட் ஒரு 20 days ஆச்சு நீங்கள் க்ரூம் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஃபீமேல் பீட்டாலாம் வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் நிறையாவே பண்ணுங்கள். அதாவது மேல் பீட்டா அதுக்கு ரொம்ப பண்ணுறக்கூடாது. மேல் பீட்டாவுக்கு நீங்கள் கொடுக்குறத கம்பேர் பண்ணும்போது ஃபீமேல் பீட்டாவுக்கு கொஞ்சம் அதிகமாக பார்த்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப நல்லது. இதில் அவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குங்க. நீங்கள் குட்டிகளும் கொடுக்கலாம். பேரண்ட்டுக்குன்னு இல்லை, குட்டிகளுக்கும் கொடுக்கலாம். ஏன்னா இது கொஞ்சம் தான் வரும். சரிங்களா? ரொம்ப லைஃப் ஃபுட்டு, ரொம்ப ப்ரோட்டீன்ட்டு ஃபுட்டு விரும்பி சாப்பிடும். சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். இது நீங்கள் நார்மலாக நீங்கள் குப்பை பிளேட்டில் தான் வரும் அப்படின்னு நான் நினச்சிங்கன்னா அப்படி கூட கிடையாது. நீங்கள் நார்மலாக என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த குப்பை வீட்டில் நீங்கள் ஏதாச்சும் நீங்கள் பழைய நீங்கள் ஏதாச்சும் நீங்கள் இந்த சிங்க்குக்கு பக்கத்தில் கிச்சன்லலாம் இந்த இந்த நீங்கள் சமையல் பண்ணுவீங்களே, சமையல் பண்ணுறதுக்கு பக்கத்தில் வந்து சிங்க் மாதிரி ஒன்று இருக்கும். அதாவது பாத்திரம் கழுவாங்க பாருங்கள். அதில் வர நீங்கள் சாப்பாடு வேஸ்ட்டு ஒரு சில தேவையில்லாதது, அதுக்கப்புறம் அந்த கெட்டு போகிறது, அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஈ வந்து முச்சுதுன்னா அதுலேயும் வந்து வைக்கும். அதுலேயும் வச்சுட்டு அதை சாப்பிட்டு அந்த புழு வளரும். நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் வச்சுட்டு ஒரு 2 daysங்க, 2-3 daysலேயே அது கிரியேட் ஆகிடும். அது டக்குன்னு ப்ராசஸ் வந்துடும். ஆனால் நீங்கள் வந்து நல்ல கெட்டு போகணும். சரிங்களா? நல்லா ஈ முக்கியம். அப்படின்னா தான் அது கிரியேட் ஆகும். அப்படி நீங்கள் வந்து இப்படி இதுவாகுது, ரொம்ப ஸ்மெல் அடிக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொரு இருக்குது. ஆனால் அது வந்து நான் ட்ரை பண்ணதில்லை. ட்ரை பண்ணவங்கிட்ட நான் கேட்டிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, தயிர் இல்லைனா ஏதாச்சும் புளிச்சு போகிற ஐட்டம், சரிங்களா, ஒரு கப்பில் போட்டுட்டு ஓப்பன் பிளேஸில் வச்சுருங்க. அப்படியே அது வந்து என்னென்னா அப்படியே கெட்டு போயிருக்கணும். சரிங்களா? தயிர் அதாவது அதில் வந்து ஸ்மெல் அந்தளவுக்கு அடிக்காது. அதுக்காக சொல்கிறேன். சரிங்களா? அதுலேயும் வந்து முச்சுதுன்னா அதுலேயும் வச்சுட்டு போயிடும். அதை சாப்பிட்றதுக்கும் கிரியேட் ஆகும். நீங்கள் அப்படியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் ட்ரை பண்ணதில்லை. அப்படி ட்ரை பண்ணி கூட பார்க்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் நான்வெஜ்லாம் ஒரு சிலதில் நீங்கள் சும்மா நார்மலாகவே இது இப்போ சொல்கிற மெத்தட் வந்து இந்த கோழிலாம் வச்சுருக்கிறவங்க வந்து கிரியேட் பண்ணி பார்ப்பாங்க. அதாவது ட்ரை பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க, ஏதாச்சும் இந்த மட்டன் கடையிலையோ சிக்கன் கடையிலையோ வேஸ்ட்டு பீஸ்லாம் இருக்கும். அதாவது தேவையில்லாத தூக்கி போடுவாங்க. சரிங்களா? அந்த மாதிரி பீஸெல்லாம் நீங்கள் கேட்டு கலெக்ட் பண்ணி அது என்ன பண்ணுங்கள், மண்ணில் போட்டு அதாவது புதைக்கிற மீன்ஸு, அதாவது அது ஃபுல்லாக புதைக்கக்கூடாது. ஒரு பாலித்தீன் கவர் வச்சு அந்த பாலித்தீன் கவரில் அதை வச்சுட்டு அதுக்கு மேலே லைட்டாக மூடின மாதிரி வச்சுட்டு மண்ணை போட்டு அப்படியே லேஸாக அப்படியே, அதாவது அழுத்தக்கூடாது, லைட்டாக அது மேலே போட்டால் மாதிரி வைக்கணும். நீங்கள் வச்சுட்டு கரெக்டாக ஒரு 3 நாள் கழிச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த புழு தாங்க இருக்கும். அதெல்லாம் வந்து கோழிக்காரங்க எதுக்கு பண்ணுவாங்கன்னா, கோழி குஞ்சுங்க இருக்கும். கோழி குஞ்சுகளை காப்பாற்றுறதுக்கோசம் அந்த மாதிரி பண்ணுவாங்க. அது வந்து நல்ல ஒரு லைஃப் ஃபுட்டுங்க. அது வந்து ரொம்ப அதுவும் இதே தான். அதுவும் இதே மாதிரி ஈ முச்சிடும். ஈ வந்து போயிட்டு எக்லாம் வச்சிரும். அதில் வந்து இந்த மாதிரி வாம்ஸ்லாம் கிரியேட் ஆகி அந்த வந்து அதுவும் செம ப்ரோட்டீன். அதாவது கோழி குஞ்சுகளுக்கும் வளர்கிறதுக்கும் அதுக்குள்ள சத்தான ப்ரோட்டீன் தேவைப்படும். அதுக்கு தான் அதை கிரியேட் பண்ணுவாங்க. அதே பொருள் தான் இதுவும். அது வந்து கோழின்றது அது பெரிய அளவில் போவோம். இது வந்து மீனுக்கு நம்ம இதில் கிரிண்டல் வாம்ஸில் கிடச்சதுங்க. அதனால் இதை வச்சு நான் பேசுகிறேங்க. நீங்கள் ஏதோ தப்பாக என்னடா கோழியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து பேசுகிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு நாலேஜுக்கோசம் தான் சொல்கிறேன். சரிங்களா? தெரிஞ்சுக்கோங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கேளுங்க. நீங்களே ஏதாச்சும் இருந்தால் பேசுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, தேங்க்யூ கைஸ்.